ஒருவேளை இந்த 370 ஆர்டிகல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிகல் கிளைம் பண்ணாம, அதாவது ரிவோக் பண்ணாம அப்படியே அந்த காஷ்மீர்ல இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோமே ஒரு பேச்சுக்கு. அப்படி வச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதாவது இந்த 28 பேரை வந்து தீவிரவாதிகள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டு போயிட்டாங்க. இந்தியாவே கடந்து கதறுது. இந்நேரத்துக்கு நம்ம உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்ம ஐயா பிரதமர் என்ன சொல்லி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை இதுவே எங்க கையில இருந்திருந்தா ஒரு 8 எடுத்து உள்ள வச்சிருப்பானா அவனுக்கு அந்த தைரியம் வந்து இருக்குமா? இதுக்காகத்தான் சொல்றோம், அந்த 370 ரத்து பண்ணுங்க, எங்க கூட அதை இணைச்சிருங்க, எங்க கட்டுப்பாட்டுக்கு நீங்க வாங்க, உங்களை நாங்க காப்பாத்துறோம் சொல்லி இருப்பாங்கல்ல. இது வந்து ஒரு அரசியலுக்காக பேசவே கிடையாது, அரசியலுக்காக இதை அவங்க செய்யவும் கிடையாது, அது வேற. ஆனா இதை காரணமா வச்சுத்தானே அந்த 370 வந்து அவங்க ரிவோக் பண்ணாங்க, அதை அபாலிஷ் பண்ணாங்கல்ல. ஆனா இப்ப அதே பிரதமர் என்ன சொல்றாரு, இதுக்கு நான் பழின்னு சொல்லல, பதிலடி கொடுக்காம நாங்க விட மாட்டோம். அவங்க மேல உள்ள மிஸ்டேக்க கடைசி வரைக்கும் அவங்க பேசுறதே கிடையாது சார். அதுல இந்த முறை பண்ணிருக்க அந்த அட்டாக்கு எக்ஸ்க்ளூசிவா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு கிடையாது, ஆன்டி ஹிந்து டெரரிஸ்ட், எக்ஸ்க்ளூசிவா ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டு பண்ணணும். இது காஷ்மீர்ல நடந்த அட்டாக் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயும் நடத்தப்பட்ட ஒரு அட்டாக். ஒரு இடத்துல அடிச்சது எல்லா இடத்துக்கும் பரவணும் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஆனா அவங்க இப்ப இந்த இந்து முஸ்லிம் அடிச்சுக்கிறது, இந்தியாவுக்குள்ள அடிச்சுக்கிறதுல அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு என்ன லாபம்? இப்ப எல்லாரும் அதை மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, டெரரிஸ்ட் மேல நம்மளோட ஒட்டுமொத்த போக்கஸும் போகுது, இவங்களால எப்படியாச்சு, இவங்களால எப்படியாச்சு. ஆனா அந்த டெரரிஸ்ட் இவ்வளவு தூரம் அசால்ட்டா ஊருக்குள்ள விட்டு இஷ்டத்துக்கு ஆடுறான்னு அவங்களை அவுத்து விட்டது யாரு? எந்த இடத்துல தப்பு நடந்தது? அதை யாரும் பேச மாட்டேன்றாங்களே. பேசுவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபாட் கூத்தடி கோப்பி. அந்த பகல்காம் இடத்த பத்தி சொல்லிடலாம். அந்த இடத்துக்கு சாதாரண எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி காரோ ஜீப்போ வேனோ எடுத்துக்கிட்டு ஓடிடலாம் முடியாது. அங்க போகணும்னா குதிரை மேலதான் போகணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்தோட இயற்கை அமைப்பு அப்படி. சாதாரணமான ஒரு டிராவலுக்கு அங்க செட் ஆகாது. இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம், பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ். அங்க வராத ஆட்களே கிடையாது. நார்மலா காஷ்மீர்ன்றது, காஷ்மீரையும் தீவிரவாதத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க ஆடு மேய்க்கிற மாதிரி அப்பப்போ வந்து சுட்டுவிட்டு அவங்க மாட்டுக்கு ஓடிடுறாங்க. உள்ளூர்ல இருக்கிறவனே தினம் உசுரோட இருப்போமான்னு பயந்து தான் வாழ்றாங்க. ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்பயுமே த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்லாம் ஒரு லைஃப் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்கிறவன் நாளைக்கு இங்க இருக்க மாட்டான். எந்த நேரம் வேணாலும் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வந்து சுடலாம். இது காஷ்மீரோட இயல்பு வாழ்க்கை. ஆனா இது வரைக்கும் டெரரிஸ்ட் டச் பண்ணாத ஒரு இடம்னா டூரிஸ்ட் தான். அவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனா இவ்வளவு தூரம் பயங்கரமா பிளான் போட்டு இறங்கி இவங்கள மட்டும்தான் பண்ணணும், அதுவும் இப்படித்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அவசரத்துக்கு வந்து அவங்க நினைச்சதை முடிச்சுட்டு போறதில்ல, நின்று நிதானமா விளையாண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு 4 பேர் சார், வெறும் 4 பேர் இங்க இருக்கிறவங்க லோக்கல்ன்றாங்க. லோக்கலோட ஹெல்ப் இல்லாம வரவே முடியாது. பாகிஸ்தான்ல இருக்கிறவன் இது முழுக்க லோக்கல்ன்றான். அவனுக்கு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றான். ஆனா இங்க இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பாகிஸ்தானோட வேலை தான்றாங்க. அது பாகிஸ்தானோட வேலையோ உள்ளூர்காரனோட வேலையோ, எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பார்க்கிறான்னா அந்த காஷ்மீரை தன்னோட கட்டுப்பாட்டை என்ன சொல்லி எடுத்தோம், இனிமே காஷ்மீருக்குள்ள எவன் என்ன பண்றான்னு நாங்க பாக்குறோம், எவனாலும் அதாவது இந்த மாதிரி தீவிரவாதத்தை கொட்டத்தை நாங்க அடக்குவோம் சொல்லித்தானே எடுத்தாங்க. இப்ப எல்லாரும் அந்த பக்கம் தானே சார் கேள்வி கேட்கணும். அந்த பக்கம் இவங்க வந்து தீவிரவாதி எந்த விதத்துல இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான், அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அவனை யார் இந்த வேலையை பார்த்தாங்களோ
யார் இந்த வேலையை பார்க்கறதுக்கு உதவி பண்ணாங்களோ, யார் இந்த வேலையை பார்க்கறதுக்கு மேப் போட்டு கூட்டிட்டு வந்து கொடுத்து இந்த கொலை பாதத்தை பண்ண வச்சாங்களோ அவங்க அத்தனை பேரையும் எப்பேற்பட்ட சித்திரவதை வேணாலும் எல்லாருக்கும் முன்னாடி நின்று பண்ணலாம். ஒருத்தன்ற கூட ஐயோ பாவன்ற ஒரு நினைப்பு வராது சார். அத்தனை பேரும் இவன் சீக்கிரம் செத்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வழியை அனுபவிச்சு சாணும். இப்ப அவன் சுட்டான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போயிடலாம் கூடாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஐயா என்னைய கொல்லுங்கன்னு ஒவ்வொருத்த வாயிலேருந்து வார்த்தை அப்படியே கதறி விழுகணும். அதை பார்த்து நம்ம ரசிக்கணும். அந்த மனநிலைமையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கு. அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா காஷ்மீர் சாதாரணமா நம்ம ஊருக்குள்ள இப்ப இந்த தமிழ்நாடோ இல்ல கேரளாவோ இல்ல கர்நாடகாவோ இல்ல பஞ்சாபோ இல்ல வேற எதுவும் மகாராஷ்டிராவோ கிடையாது. அது த்ரெட்டன் உள்ள ஒரு ஏரியா. நம்ம ஊர்ல எது செலவழிச்சு இந்த என்ஐஏ, இந்த சிபிஐ, அப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ், ராணுவம், உள்ளூருக்குள்ள போலீஸ், இதெல்லாம் எதுக்கு இருக்குது? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயம் பார்டர் கவனி. நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, ஐயா இருக்கிற வரைக்கும் பார்டர்ல இருந்து ஒருத்தன் வந்து ஆட்டிட முடியாது, வெட்டி விட்டுருவோம். ஐயா மேல அவ்வளவு பயம் எல்லாம் இருக்கும். எங்க இருந்து வந்தாங்க? வேற பிளானட்ல இருந்து எங்கேயாச்சும் வந்தாங்களா என்ன? பார்டருக்குள்ள ஒண்ணு உள்ள இருக்கணும் இல்ல வெளியில இருக்கணும், அவ்வளவுதானே. நம்ம பாதுகாப்புத்துறை என்னதான் பண்ணுது? அப்புறம் உளவுத்துறை என்னதான் பண்ணுது? அப்புறம் சொல்லவா? ஊர் ஊரா போய் எந்தெந்த ஸ்டேட்ல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இல்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கும், இதுல டைம் பாஸ் போகுது. இவங்க பின்னாடியே தெரிஞ்சா அதை யாரு பாதுகாக்கிறது? இன்னைக்கு வந்து சொல்றாங்க சார், எல்லாரும் சொல்றாங்க நாங்க விட மாட்டோம். எங்க அமெரிக்க அதிபர்ல இருந்து இங்க இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டனங்களை தெரிவிக்கிறோம். கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்க தெரிவிப்போம், நீங்க ஏன் தெரிவிக்கிறீங்க? அப்ப நாங்க தெரிவிக்கிறதெல்லாம் கண்டனம், நாங்களாம் ஜாலியா இருக்கோமா என்ன? ஏன் இன்னும் கொஞ்சம் 10 பேரை சுடுங்களா? யார் யாரெல்லாம் என்ன காஷ்மீர்ல மட்டும் போகாதீங்க, வேற எங்கெங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலயும் போய் ஜாலியா சுடுங்களா, சூப்பரா இருக்கு நாங்க சொல்றோமா என்ன? எங்களுக்கு அதே கண்டனம் தான் சார். நாங்க கண்டனம் தெரிவிக்கலாம், நீங்க அதை கட்டுப்படுத்த நிலைமையில உட்கார்ந்துருக்கீங்க. கோட்டை விட்டுட்டோம் போது அதை ஒத்துக்கங்க சார். அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வருதான்னு பாருங்க. ஒண்ணு இல்லை, இங்க ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்க கோட்டை விட்டுட்டோம், எங்க மேல தப்பு இருக்கு, பதவி விலகுறோம், தார்மீக பொறுப்பேற்று. யாராச்சும் ஒரு வார்த்தை இந்த 10 வருஷத்துல சொல்லியிருக்காங்க கேளுங்க. உள்ளூருக்குள்ள எவ்வளவு கலவரம் நடக்குது. இந்த கலவரத்தை முக்காவாசி இடத்துல தூண்டி விடுறதே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுக்கள் வேற இருக்கு. மணிப்பூர் அவங்களோட சம்மதம் இல்லாம அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்காது அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்றாங்க. வெளியில இருந்துல யாரும் கலப்பில, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்ப காஷ்மீர்ல எதனை அந்த இடத்துக்கு உள்ள ராணுவ உடையில வேற வந்திருக்காங்க சார். ஒரு ராணுவ உடையில வர்றது சாதாரண, அது ஏதோ ஒண்ணு, அதாவது ப்ராப்பர் ஒரு யூனிஃபார்ம் இல்லாம இருந்தாலும் கூட அது பார்க்கறதுக்கு இந்தியன் யூனிஃபார்ம் மாதிரியே இருந்திருக்கு. எங்கேருந்து இவங்க வந்தாங்க? திடீர்னு இவ்வளவு மக்கள் குவியற இடம் தானே. முக்கியமா காஷ்மீர் போற அத்தனை பேரும் பகல்காமுக்கு போகாம வர்றதே கிடையாது. அப்ப அதை பார்க்கணுன்றது அது வந்து மெயின் ஸ்கெட்யூல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப இழந்தது யார் யாரு தெரியுமா? நார்மலா நம்மள மாதிரி இருக்க குடிமக்களை தாண்டி நாட்டோட பாதுகாப்புல இருக்காங்கல்ல, லெப்டினன்ட் நேவில வேலை பார்க்கிற ஒருத்தர், இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்க்கிற 2 பேரு, இவங்களும் சேர்த்து தான் இறந்து போயிருக்காங்க. பாவம், அந்த லெப்டினன்ட்க்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஏப்ரல் 16 ஹனிமூன் பீரியடுக்காக போயிருக்காங்க. ஹனிமூனுக்கு போனவன ஒரு பொட்டிகள் அடிச்சு கொண்டு வருவாங்க எதிர்பார்த்தாங்க என்ன? ஆனா இவ்வளவு கோட்டை விட்டு எங்க அப்புறம் இதுக்கு பதில் சொல்றாங்க, பதிலடி கொடுப்பா. அடிச்சதுக்கு அப்புறம் நீ திருப்பி அடிச்சு என்னத்துக்கு ஆக போகுது? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? புல்வாமா தாக்குதல் போய் உஷாரா தானே உட்கார்ந்து இருந்தோம். அங்க ராணுவ வீரர்களே பறி கொடுத்தோம். அப்ப நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கோவம் மட்டும்தான் வருது. கோவத்துல போய் அவங்கள நீங்க என்ன பண்ண, அப்ப போனவங்களுக்கு என்ன பதில்? இனிமே நம்பி அங்க போக முடியுமா என்ன? அங்க இருக்க முடியுமா? அவங்களோட மொத்த வாழ்வாதாரமும் காலி. காஷ்மீர்ல இருந்தாங்க இல்ல, ஒட்டு மொத்தமா இனிமே அவங்க சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும், பனிக்கட்டி அள்ளி தான் திங்கணும், அவ்வளவுதான் அவங்களோட வாழ்க்கை. இதுதானே நம்ம நினைச்சது. உமர் அப்துல்லா சொல்றாரு, இது வந்து நாங்க பேர் அதிர்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே தான் சார் அதிர்ச்சியா இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே கவர்மெண்ட். இதை கண்டுபிடிக்கணும், அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு முறையில வேற என்னென்ன ஃபார்மாட் இருக்கு அது எல்லாத்தையும். அப்புறம் எதுக்கு நீங்க அங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்க? அந்த பதவியில இருக்கிறதுக்கு வக்க பண்ணும் சார்.
இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னு பண்ணது வேணா அவங்களா இருக்கலாம், பண்ண விட்டு வேடிக்கை பார்த்தது யாரு? இதுக்கு பேரு வேடிக்கை பார்த்தது தான், வேடிக்கை பார்த்தது தான். அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இது பீக் அவர் டூரிஸ்ட் டைம்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலகத்து இந்தியாவிலேருந்து இல்ல, உலகத்திலேருந்து எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து குவிவாங்க. ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஒரு அசம்பாவிதம் செய்யணும்னு நினைச்சா இப்ப காஷ்மீர்ல அவங்க செய்ய எல்லாருக்குமே சாதாரண ஒரு டூரிஸ்டுக்கு தெரியும் சார். அந்த கைடு இருக்கல, டூரிஸ்ட் கைடு, அந்த டூரிஸ்ட் கைடுக்கு தெரியும் இந்த இடத்துல சின்னதா ஒரு பாதுகாப்புகள் கொடுக்கணும். நம்ம தான் எதையுமே பாண்டு கண்டுக்கிறது இல்லையே. இதையும் உள்ளுக்குள்ள நடக்கிறதையும் கண்டுக்கிறது இல்லை, வெளியில நடக்கிறதையும் கண்டுக்கிறது இல்லை. சாரியா எங்க வேணாலும் கிளம்பி எப்ப வேணாலும் போயிடுறது இல்ல. பயணத்தை ரத்து பண்ணிட்டு திரும்ப வர்றாங்களா? நீங்க ரத்து பண்ணிட்டு வந்தா என்ன, வரலன்னா என்ன? யோசிச்சு பாருங்க. அவசர மீட்டிங் போன எப்ப போகணும், இதெல்லாம் எப்ப செய்யணும்? இதெல்லாம் 10 உசுறு 20 உசுரை பறி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க போட்டு பூஜை ஏதாவது பண்ணி போன உசுரை திரும்ப கொண்டு வரவா போறோம்? இனிமேல் எதுவும் போகாம பாத்துக்க. இப்ப ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கு சார் எக்ஸ்கியூஸ். ஸ்கூல் பசங்க அதை விட மோசமா இருக்கு. இனிமே நடக்காம பாத்துக்கிறோம், இனிமே செய்யாம பாத்துக்கிறோம். ஏதோ ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க டிராபிக் போலீஸ் கிட்ட. சார் இன்னொரு முறை குடிக்க மாட்டேன் சார், இந்த ஒரு முறை மட்டும் விட்டுருங்க சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதை விட மோசமா இருக்கு இவங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ். ஒருத்தரும் தப்ப முடியும். அவன் தப்பி ஓடிட்டானே, கொண்டுட்டு ஓடிட்டான் சார். அவன் பிளான் பண்றதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா பரவாயில்ல. பிளான் எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அவனோட மிஷன் சக்சஸ். இனிமே நீங்க என்ன மிஷன் எடுத்தா என்ன? எங்க ஒரு உறுதிமொழி கொடுக்க பார்ப்போம். இனிமே இந்தியாவுக்குள்ள எந்த விதமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்காது. இந்திய மக்களோட பாதுகாப்புக்கு நாங்க உறுதி அளிக்கிறோம். ஒருவேளை நாங்க தவறிட்டோம் அப்படின்னா நாங்க இனிமே இந்த பதவியில இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஆள தகுதி இல்லை சொல்ல முடியுமா? அதெல்லாம் சார் சொல்லணும் ஊருக்கு. வேற எதுக்கு அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க? இதுல வேற இங்கிட்டு அங்கிட்டு இந்து முஸ்லிம் பிரிவினை, அந்த கட்சி இந்த கட்சி, தீவிரவாதி. இப்ப அந்த சம்பவத்துக்கு எவனாச்சும் ஒருத்த சரியான தலையாட்டானா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்களையும் சேர்த்தான் சொல்ற, கிறிஸ்துவர்களையும் சேர்த்தான் சொல்ற. ஏன்னா எல்லாருமே அங்க போறவங்க தான் சார். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டா. அங்க அந்த டூரிஸ்ட் அட்டாக் நடந்தப்ப அந்த குதிரை ஓட்டிட்டு போவார்ல ஒரு இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் சுடுறான், அந்த கையில துப்பாக்கி வச்சிருக்கா, சுடுறான், சுடுவான்னு தெரியும். அவனை போய் இறங்கி நின்று அந்த துப்பாக்கியை வளைச்சு பிடிக்கிறப்ப அவனையும் சேர்த்து சுட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? காப்பாற்றணும்னா அவன் தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாப்புல இருக்கவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்றதுலாம் கிடையாது. எதிர்த்தாப்புல இருக்கிறவன் ஒரு இந்தியன். அவன் மொத்தமா எல்லாரையும் அப்படித்தான் சார் பாக்குறான். ஆனா நம்ம தான் எங்களுக்குள்ள இங்கிட்டு அங்கிட்டு அடிச்சு புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா. இந்த உலகத்துல உட்கார்ந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வருஷம் ஃபுல்லா வேலை பார்க்கறதுனாலும் இந்த மாதிரி டைம்ல, மற்ற டைம்ல நமக்கு தெரியாது, திடீர்னு அட்டாக் வரும். இந்த டைம்ல கண்டிப்பா இவ்வளவு பேர் வர்றாங்க, இவ்வளவு பேருக்கு நம்ம பொறுப்பு. 28 பேர் துடிக்க இருக்காங்க, 17 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. வாக்குறுதி கொடுக்குறாங்களா? கண்டிப்பா நாங்க இதுக்கு திருப்பி செய்வோம். மொய்யா எழுதியிருக்காங்க திருப்பி செய்யறதுக்கு. உசுறு சார். ஆனா இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்மள ஏதாச்சும் ஒரு லிஸ்ட சேர்த்து விட்டுருவாங்க. இப்ப இங்க பாருங்க, எதுக்கு ஆதரவா? அதுக்கு ஆதரவா ஒரு பையன் நிக்கிறாங்க செஞ்சது சம்பவத்துக்கு. செய்ய விட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பத்தியெல்லாம். அதுக்கு தான் செய்ய கொடுக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யார் கடமை? உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள ஒரு ரியாக்ட் நடக்குது, கலவரம் நடக்குது, எதிர்பாராம நடந்துச்சு சரி. ஆனா எல்லையில எந்நேரமும் பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அந்த இடத்துல எந்நேரமும் நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டாம், பதட்டமா இருக்க வேண்டிய இடத்துல அசால்ட்டா உட்கார்ந்து வந்திருக்காங்க சார். இனிமேல் உட்கார்ந்து என்ன ஐயா மோடி கேட்கிறாரு, பாதுகாப்புல என்ன குறைபாடு? இதை எப்ப கேட்கணும்? அதை கையில எடுத்தப்பயே பாதுகாப்புல நிலமும் கேட்கணும். பாதுகாப்புல எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஏன்னா எல்லா ஊர்லயுமே வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த இடத்த பார்த்தாலும் இது செத்துட்டாங்க, அதனால வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு அவங்களே பேசிக்கிறாங்க. சாகலைன்னா
அருணாச்சல இங்க சைனாக்காரன் உள்ள உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. அவங்களே சொல்லியிருக்காங்க ஆமாங்க 1000 கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. எல்லாத்தையுமே இந்த கவர் பண்ணி கடைசியில் கவர் பண்றதே கவர்மெண்டோட வேலையா போயிடுச்சு. எதையும் தடுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. வீர வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. போயிட்டு வா ஜெய்ஹிந்த்னு சல்யூட் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா குடும்பத்தில் நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க. இவங்க விட்டது எங்க, அவங்க வந்தது எங்கன்றது அப்போ புரியும். ஆனா இப்பயும் இதை பத்தி வாயை திறந்தா யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்க அப்படியே பிளேட்டை திருப்பி விட்டுருவாங்க. நாங்க அலர்ட்டா தான் இருந்தோம், அவங்க வந்துட்டாங்க, இது மக்களுக்குள்ள இருந்தாங்க, காஷ்மீருக்கு உள்ளுக்குள்ள நிறைய அப்படியே திருப்பி விட்டுருவாங்க சார். இருந்தா அவங்க ஆரம்பத்தில் களை எடுக்க வேண்டியதானே சார் உங்களோட வேலை. இப்ப நீங்க கொடுக்க போற பதிலடியும் இனிமே எவனும் எந்திரிச்சு காலை வைக்கிறதுக்கு துப்பாக்கிய தூக்கிறதுக்கு கை நடுங்கணும், அந்த எண்ணத்துக்கே போக கூடாது. செய்ய முடியுமா? செய்யணும், செய்வாங்கன்னு நம்புறோம். பார்ப்போம். நன்றி.